நலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதை நாம் மிக ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பரிசாக, அல்லாஹ் அதுக்கு வெகுமதியாக, அல்லாஹ் அதுக்கு கூலியாக உலகத்திலும் தருகிறான், கபரிலும் தருவான், நாளை மஹ்ஷரிலும் தருவான், கியாமத்திலும் தருவான். அந்த அடிப்படையில் 2 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இன்று ஒரு திருமணத்துக்காக வேண்டி 2 குடும்பங்களுடைய உறவை குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதுதான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் படைத்து அல்லாஹ் ஆணுக்கு ஒரு பெண்ணை ஜோடியாக படைத்திருக்கிறான். எதுக்காக? நிம்மதிக்காக. ஆடையை போன்று உன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, ஒருவருக்கொருவர் ஆடையை போன்று புரிந்துணர்வுடன், அன்புடன், பாசத்துடன் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை கற்றுக் கொடுத்ததை போன்று, ஜகாத்தை சொல்லி தந்ததை போன்று, ஹஜ்ஜை செய்து காட்டினதை போன்று, நோன்பை நோற்றதை போன்று திருமண வாழ்க்கையும் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இஸ்லாம் லா ரஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறைத்தனம் என்பது கிடையாது. இஸ்லாம் மனித வாழ்வுக்கு அதுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹு தஆலா திருமணத்துக்கு என்ன செய்ய வேண்டும், திருமணம் எப்படி நடக்க வேண்டும், திருமணத்துக்கு பிறகு எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த 3 பகுதிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்தார்கள். ஒரு நாள் நபி அவர்களிடத்தில் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில் இருக்கிறார்கள். வயிற்றுல கல்லு கட்டப்பட்டு இருக்கிறது. பசியில வயிற்றுல கல்லை கட்டிருக்கிறார்களே என்று சஹாபாக்கள் ஒரு கல்லை கட்டிருந்த பொழுது நபி அவர்கள் 2 கல்லை கட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதை, பள்ளியை கட்டும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மண்ணை சுமக்கிறார்கள். நபி அவர்கள் மாதிரியான ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் திருமணத்தை பற்றி மிக விரிவாக, அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மனைவி அவர் எவ்வளவு பாசம் உள்ளவராக இருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாழ்நாள் முழுதும் செய்து காண்பித்தார்கள். தன்னுடைய குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் அதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜெய்னப், உம்மு குல்தூம், ருக்கையா, ஃபாத்திமா போன்ற அந்த குழந்தைகளை கொடுத்தது போன்று அபுல் ஆஸ் மருமகன், உஸ்மான் மருமகன், அலி மருமகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மருமக்களை நசீபாக்கினான். ஆண்களை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்துட்டு எடுத்துட்டான். மதீனாவில் இப்ராஹிம் என்ற குழந்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில சுமந்த நேரத்தில் கண்ணீர் வடித்தார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், இன்னல் ஐன தத்மா வல் கல்ப யஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா. கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை, ஆனா அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். சந்தோஷத்தையும் கவலையையும் அனுஷ்டிக்க கூடிய முறையை கற்று தந்த மார்க்கம் தான் எங்களோட மார்க்கம். சந்தோஷமான நேரத்தில் எப்படி சந்தோஷப்பட வேண்டும், கவலையான நேரத்தில் அந்த கவலையை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு மிக தெளிவாக தந்திருக்கிறது. அதனால் இன்று நாம் ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு துஆவுக்காக, இன்று ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு வாழ்க்கைக்கு துஆ செய்வதற்காக. பாரக்கல்லாஹு லக, மனவாளர்களுக்கு நாம் செய்யும் இந்த துஆ அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சந்ததிகள் அந்த பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். திருமணம் எப்படி நடக்க வேண்டும், திருமணத்துக்கு முன் எப்படி இருக்க வேண்டும், திருமணத்துக்கு பிறகு எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், கணவன் மனைவி என்பதை ஒருவருக்கொருவர் அதை விட்டு கொடுப்போட, தூர் நோக்கோட, மார்க்க வரையறைகளை பேணி அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலையும் இன்றைக்கு உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. எதுக்கு? இல்லற வாழ்க்கையை அறிமுகப்படுத்த அமெரிக்கால ரஷ்யால இதுக்காக வேண்டி சொல்லிருங்க எனக்கு. அமெரிக்கால ரஷ்யால இது ஒரு ஆய்வாக எடுக்கிறார்கள். எப்படி இல்லற வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும் என்பதை அது ஒரு பிரதானமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாம் இஸ்லாம் காட்டி தந்த இந்த இல்லற வாழ்க்கையை நாம் அறிமுகப்படுத்துவோமோ அதை பற்றி படிக்க வேண்டும். தொழுகையை படிக்கிறது போன்று, நோன்பை படிக்கிறது போன்று, ஹஜ்ஜை படிக்கிறது போன்று இஸ்லாமிய இல்லற வாழ்க்கை என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஏன் பல மனைவிமார்களை கொடுத்தான்? எதுக்காக என்று சொன்னா, இந்த மார்க்கம், இந்த தீன் இது பூர்த்தியாகி விட்டது. கியாமத் வரைக்கும் வேறொரு மார்க்கம், வேறொரு வகை, வேறொரு குர்ஆன் இறங்க போவதில்லை. அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா மிக தூய்மையாக, அழகாக, அதிலையும் தொழுகிறது போல, நோன்புடிக்கிறது போல, வியாபாரம் செய்யறது போல இல்லற வாழ்க்கை என்பதை அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். நபி அவர்களுடைய ரெண்டு சைடு இருக்குது. இத கொஞ்சம் கவனமாக விளங்குங்க. நான் திரும்ப ஒரு முறை தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக தயவு செய்து அமைதியாக இருங்க. நீங்க அமைதியா இல்லாட்டி நான் பேசுறதை நிறுத்தி விடுவேன். தயவு செய்து தாய்மார்கள் உங்களோட குழந்தைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. இது ஒரு பயான் நிகழ்ச்சிக்கும் பொழுது கண்ணியத்துடனும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சாப்பிட, உங்களுக்கு பேச அவகாசம் தரப்படும். தயவு செய்து இந்த இந்த சிறிது நேரத்தை கவனம் செலுத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ரெண்டு பகுதி இருக்கிறது. தான் தனிய தொழும் பொழுது கால் வீங்கும் அளவுக்கு நபி அவர்கள் தொழுவார்கள். ஆனால் பள்ளியிலே இமாமத் செய்யும் பொழுது என் பின்னால் வயோதிபர்கள், நோயாளிகள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தொழுகையில சுருக்கமாக ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில தொழும் பொழுது நபி அவர்களுடைய தொழுகை மிக நீண்ட தொழுகையிலா இருக்கும். சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா போன்ற சூரத்துகளை ஓதுவார்கள். ஆனால் பள்ளியில, மஸ்ஜிதுல இமாமத் செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் 3 பிறை அடுப்பு பத்த மாட்டாது. அந்த அடுப்பு பத்தாத நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனைமார்கள் அதை சகித்துக் கொண்டார்கள். ஆனால் எப்ப அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை கொடுத்தானோ, ஒரு வருஷத்துக்கு மனைவியுடைய செலவுக்கு கொடுத்தார். ஒரு வருஷ செலவு. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய 9 மனைமார்களுடைய அந்த மெயின்டெனன்ஸ், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுத்தார். ஒரு பக்கம் தொழும் பொழுது கால் வீங்கும் அளவுக்கு தனிமையில தொழுதார்கள். கூட்டாக தொழும் பொழுது பின்னால உள்ளவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிந்தார்கள். கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியையும் என்னோட சேர்ந்து பயணிங்க என்று சொன்னார்கள். வசதி வரக்கூடிய நேரத்தில் மனைவிக்குரிய செலவை, வருடத்துக்குரிய செலவை கொடுத்தார். இதுதான் எங்களுடைய மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை, தீனை உலகத்துக்குள்ள ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறார். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலத்தாருக்கு நான் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறேன் சொல்கிறார். இது உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் ரஹமத். நபி அவர்களுடைய பிறந்த வஃபாத்தாகிய மாதத்தின் இறுதி நாட்கள் இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல், இந்த 3ஆம் மாதம், முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், இது 3ஆம் மாதம். அதனுடைய பிறை 28ஆக இருக்கும் இன்றைக்கு. இந்த மாதத்துல இந்த திருமணம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை எப்படி நடத்தினார்கள், வீட்டில் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள், மனைவியோடு எப்படி அன்பாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களும் தனிமையில் ஒரு இடம் கிடைச்ச நேரத்தில் 2 பேரும் ரேஸ் ஓடினார்கள்.
ஒரு முறை நபி அவர்கள் வென்றார்கள், மறுமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்புறம் இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ஒரு மனைவி எப்படி சந்தோஷப்படுத்துவது? மனைவி என்பது வீட்டுக்கு வேலைக்காரி அல்ல, வீட்டுக்கு வேலைக்காரி அல்ல. மனைவி என்பது வாழ்க்கை துணைவி. அது சமைச்சு தர வேண்டும், துணி துவைக்க வேண்டும் என்பது அவளுடைய கடமை அல்ல, அவளுடைய பண்பு. அது பாசம். மார்க்கம் உலகத்துக்கு, முஸ்லிம்களாகிய எங்களுடைய கடமை உலகத்துக்கு இதை அறிவிப்பதை. இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரைட்ஸ், பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகிமை, பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து, ஒரு பெண் தாயாக, ஒரு பெண் மனைவியாக, ஒரு பெண் மகளாக, ஒரு பெண் சகோதரியாக குர்ஆன் எவ்வளவு அழகாக அதை விவரித்திருக்கிறது. தாயாக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை, அவ்ஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயே நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். மனைவியாக வந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அல்லாஹ் தஆலா பெரிதும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹாஜர் சாராவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஐக்கிய நாட்டு சபைக்கும் போய் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இஸ்லாம் என்ன உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க வாழ வந்தீங்க, நீங்க துணைவியாக வந்தீங்க, நீங்க பாசத்தை பெற்றுக்கொள்ள வந்தீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போடு வாழ வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஒருவர் மனைவியை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்லுவதற்கு வந்தார். அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு தகராறு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மனைவிக்கும் மத்தியில இவர் அந்த காட்சை பார்த்துட்டு இவர் வெளியே போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இங்க வாப்பா, என்ன உனக்கு? இல்ல, நான் வந்தேன் இந்த குடும்ப பிரச்சனையை சொல்ல, நீங்களே தகராறாக இருக்கிறீங்க, நான் எப்படி உங்கள்கிட்ட தீர்வு எடுக்க முடியும்? அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். என் மனைவி என் சொத்தை பராமரிக்கிறாள், என் குழந்தைகளை பராமரிக்கிறாள், கற்பை பாதுகாக்கிறாள், எனக்கு துணி துவைச்சு தருகிறாள். அவளுடைய ஒன்று ரெண்டு வார்த்தைகளை நான் சகித்துக் கொண்டுதான் பயணிக்க வேண்டும் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய கடமை, நாம் ஆளக்கூடிய நம்முடைய இந்த பூமியில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு, இந்த இந்திய மண்ணில் இஸ்லாம் இல்லற வாழ்க்கைக்கு என்னென்ன கண்ணியத்தை, என்ன சிறப்புகளை, என்ன மரியாதையை, என்ன ஒழுக்கங்களை, எப்படி கற்பை பாதுகாத்துக் கொண்டு, சொத்தை பாதுகாத்துக் கொண்டு குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத் தந்திருப்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதுக்கு எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு நாள் காண்கிறார்கள் ஒரு முக்கியமான விஷயம். அது என்னவென்றால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் வருகிறார். அப்துர் ரஹ்மானே, பெண்கள் பூசும் நறுமணத்தை பூசியிருக்கிறாயே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ற திருமணமாகிவிட்டது. நபி அவர்கள் ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை. மக்காவிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்து மதீனாவில் உள்ள சிறப்பான வாழ்க்கைக்கு ஏற்பாடு செஞ்ச எனக்கு நீ திருமணத்தை பற்றி சொல்லவில்லையே என்று நபி அவர்கள் ஆத்திரப்படவில்லை. மாறாக, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, ஜம்சமுடைய பரக்கத்தை போன்று அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி வைப்பானாக நபி அவர்கள் துஆ செய்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பெண்மணி மௌத்தாகி விட்டார்கள். அந்த பெண்ணுடைய மையத்து அடக்கம் செய்யப்பட்டது. நபி அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. காலையில் அந்த பெண்ணுடைய மையத்தை நீங்க ஏன் எனக்கு சொல்லல என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், இரவு நேரமாக இருந்த காரணத்தினால் உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான்
நான் இதை அறிவிக்கவில்லை என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருக்கு சென்று அந்த கபருக்கு சென்று ஸல்லா அலா கப்ரிஹா அந்த கபர்ல ஜனாஸா தொழுகை நடத்தினார். சந்தோஷமான நேரத்தில் அறிவிக்கவில்லை என்று கோவிக்கவில்லை, கவலையான நேரத்தில் அறிவிக்கவில்லை என்று ஆத்திரம் அடைந்தார்கள். இதுதான் எங்களோட மார்க்கமாக, இதுதான் எங்களோட நடைமுறையாக, இதுதான் எங்களோட சுன்னத்தாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நடக்கக்கூடிய இந்த சிறப்பான இன்றைய இந்த தினத்தில் நீங்க எல்லோரும் ஒரு துஆ செய்வதற்காக, நீங்க எல்லோரும் வாழ்த்துவதற்காக, நீங்க எல்லோரும் இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்து எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, கண்ணியமானவர்களை, இறுதியாக நான் இந்த உரையை முடிக்க போகிறேன். 2 விஷயத்தில் எல்லாரும் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். ஈமான் உள்ளவர்களும் ஈமான் இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் சொல்கிறார். ஈமான் உள்ளவர்களும் ஈமான் இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அப்ப ஈமான் ஆக முக்கியமான ஒன்று. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய இந்த பயணத்துல, எங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையில, இந்த சபையில திருமணமானவர்கள் இதோ இந்த சிறப்பான நேரத்தில் இந்த திருமணத்துக்கு துஆ செய்யக்கூடிய அதே நேரத்தில் பல வாலிபர்கள், யோதிகள் என்னுடைய எதிர்காலத்தில் பொருத்தமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்றை படிக்க வேண்டும். 2 விஷயங்கள் வாழ்க்கையில வந்தால் தான் நாம் வெற்றி அடைய முடியும். ஈமான், அறிவு. விசுவாசமும் அறிவும். விசுவாசம் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் அதை மிக உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தை தரும். அதே நேரத்தில் நாங்க மார்க்க அறிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். மதீனால வாழ்ந்த பெண்மணிகள் ஒரு பெண்ணுடைய பேர் தான் பரீரா. பரீரா என்ற பெண்மணி ஒரு அடிமையாக இருந்த பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரீராவுடைய வீட்டுக்கு போனார்கள். பரீரா, சாப்பிட ஏதும் இருக்குதாமான்னு கேட்டார். யா ரசூலல்லாஹ், மாமிசம் இருக்குது, அந்த மாமிசம் சதகா தர்மமாக வந்தது, அது உங்களுக்கு ஹராம், நான் உங்களுக்கு தர முடியாது. நபி அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். பரீரா, உனக்கு வந்தது தர்மம், உனக்கு வந்தது சதகா, ஆனா நீ சந்தோஷமாக எனக்கு தரும் பொழுது அது ஒரு கிஃப்டாக, அது ஒரு நட்படையாக, ஒரு ஹதியாவாக கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது. வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி திருமணமாகிறார். கடையில தொழில் புரியக்கூடிய ஒருவர் திருமணமாகிறார். முதலாளி, எஜமானன் ஒரு தொகை பணத்தை கொடுக்கிறார். இது என்னுடைய ஜகாத்துடைய பணம், வலிமாவை செய்ய சொல்கிறார். அவர் வலிமாக்கு அழைக்கிறார். முதலாளியை வீட்டில் உள்ளவங்களை அழைக்கிறார். அவளுக்கு நல்ல தெரியும், நான் கொடுத்த ஜகாத்துல தான் கல்யாணம் நடக்குது, வலிமா நடக்குது. அந்த சாப்பாடு உங்களுக்கு ஹதியா, நீங்க அவங்களுக்கு கொடுத்தது ஜகாத், அவங்க உங்களுக்கு தாரது வலிமா. நூற்றுக்கணக்கான சட்டங்களை இது போன்று தொகுத்து தந்திருக்கிறாங்க. நாம் எங்களுடைய மார்க்கம், தீன், ஷரியத் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான அம்சங்களை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களிடத்தில், சஹாபா பெண்மணிகளிடத்தில் காணப்பட்ட ஆக உயர்ந்த அம்சம்தான் ஒரு பெண்மணி மதீனால, அந்த பெண்மணி தன்னுடைய கணவன் மௌத்தாகி 3வது நாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகாக சிறப்பாக ஒரு பொன்னை போல இருக்கிறார். மாப்பிள்ளை மௌத்தாகி 3வது நாள், தாயே நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான்,
நான் திருமணமாகி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கணவர் மௌத்தாகி 3 நாள், ஆனால் அவர் மௌத்தாக பொழுது நான் 9 months பிரெக்னன்ட் ஆக இருந்தேன். நான் பிரசவத்தில் இருந்தேன். அவர் மௌத்தாகி அடுத்த நாள் எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. என் இத்தா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றார். மார்க்க அறிவு, இந்த பெண்ணுக்கு மார்க்க அறிவு இருக்கு. கண்ணியமானவர்களை, நாங்க வாழக்கூடிய இந்த இந்தியா, அது நாம் பிறந்த நாடு. இந்த நாட்டில் நாங்க பல சமூகங்கள் வாழ்கிறோம். ஆனால் இஸ்லாம் பல சமூகங்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தை வலியுறுத்துகிறது. ஒன்று மார்க்க பற்று, நாடு பற்று. 2 கண்களை போல சகவாழ்வு. நாம் வாழக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் ஒரு இந்து சகோதர சகோதரி, முன்னால் ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரி, அடுத்த இடத்தில் ஒரு பௌத்த சகோதர சகோதரி வாழ்கிறார்கள். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் ஒரு குடும்பம். அல்லாஹு தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வாழக்கூடிய நேரத்தில் அங்கே முஸ்லிம்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், அங்கே யூதர்கள் இருந்தார்கள். பல சமூகங்களுக்கு சாசனம் என்பது, பல சமூகங்கள் எப்படி ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அதனால் இந்தியாவுடைய சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய நாம் எப்பொழுதும் நாடு பற்றையும் சமூகத்தையும் கவனித்துக் கொண்டு, எம்மதமும் சம்மதம் என்பது கிடையாது, எங்களோட மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது, பிற மதங்களை நிந்திக்கிறதும் கிடையாது. உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு என்ற இந்த அடிப்படைகளை நாம் எப்பொழுதும் பேணி வர வேண்டும். பிற மத சகோதர சகோதரிகள் இந்த வைபவங்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதை கண்ணியம் பேணப்பட வேண்டும். இந்த நாட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் வாழும் பொழுதும் இந்த அடிப்படைகளோட வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும். எப்பொழுதும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய விசுவாசம், இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய மார்க்கம், இது 2ஐயும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சிறந்த முஸ்லிம்களாக மரணிக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. உலகத்தில அல்லாஹ் அமைதியையும், இந்த நாட்டிலையும் உலகத்திலே அமைதியை கொண்டு வருவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.